ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நோம்பல அவங்க கடையில வந்து கச்சான் வாங்குற? ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அப்படி பிசினஸ் ஆகுது. நல்லூர்ல என்ன ஸ்பெஷல் வந்து கூடுதலா நினைக்கிறீங்க? வர போற பிள்ளைங்க எல்லாமே செம்ம அழகா இருக்கு. மற்ற கடைக்கு போகாம இன்னும் கூட கடைக்கு வரும். கடைகள் போடைக்கு வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து கஷ்டமா இருக்கு? நல்லூர்ல 25 நாளும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் வாரது. அதுல வந்து இப்ப இந்த 6ஆம் நாள்ல வந்து என்னென்ன கடைகள் இருக்கு, இங்க இருக்கிற வியாபாரிகள் வந்து என்னென்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களோட பிசினஸ் என்ன மாதிரி போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்ப்போம். நல்லூர் டைரிஸ் 2026 பை ஷபி 6ஆம் நாள். உங்களுக்கு கச்சான் விற்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கிற, நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இந்த வெயில் இங்க வந்து இவ்வளவு வெயில் இருக்கனால காத்து இல்லாம இந்த தகர வைக்கல வெயில் அதிகம். சோ நல்லூர்ல என்ன ஸ்பெஷல்னு நீங்க சொல்லுவீங்க? நல்லூர் ரெண்டாவே ஸ்பெஷல். நல்லூர் மக்கள் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய மக்கள் இந்த மக்கள். நல்லூர் வந்து எங்களுக்கு ஒரு விருப்பமான இடம். உங்களோட கடையில என்ன ஸ்பெஷல்னு சொல்லுவீங்களா? நம்ம கிட்ட எல்லாமே வந்து கதிராம ஐட்டம்ஸ் தான் இருக்கு. தொதல் இருக்கு, மஸ்கட் இருக்கு, பூந்தி, பூசணி அல்வாலாம் இருக்கு. எல்லாமே வந்து கதிராம தான். கடையில வீட்டு பாவனை பொருட்கள், சமையலர் பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் மற்றும் தொய் சைத்தங்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். போன வருஷம் எடுத்தவங்க கட்டாயம் இந்த வருஷம் வந்து எடுப்பாங்க. கடையில எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா கடையும் கூட நாங்க ஹோல்சேல் எல்லாம் கொடுப்போம். வீடியோல நிறைய பேர் வெளிப்படையா சொல்லல, ஆனா வந்து நல்லூரை சுத்தி அடிப்படையான தண்ணீர் மற்றும் கழிப்பற வசதிகள் வந்து குறைவா இருக்கிறதா வந்து சொல்லி இருந்தாங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான விஷயம் தானான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லூர்ல ஒரு நாள் நீங்க என்ன விஷயத்த கமெண்ட் பண்றீங்களோ அதைத்தான் நான் செய்ய போறேன். சோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நல்லூர்ல என்ன செய்யலாம்.